பிறந்த நாளை யாழ்ப்பாணம் சிறையில் கழித்த தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீத்சன். தடை செய்யப்பட்ட எல்டிடியை மகிமைப்படுத்தும் வகையில் பாடல்கள் மற்றும் காணொளிகளை திருத்தி சமூக ஊடகங்களில் பரப்பியதாக குற்றச்சாட்டு. கைது சம்பவம் குறித்து போலீசார். சுரேஷ் அலேவுக்கு கடும் சித்திரவதை பின்னணியில் புலம்பெயர் தமிழர்கள் பகிரங்கப்படுத்தும் மஹிந்த தரப்பினர். கொழும்பில் மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் முக்கிய கூட்டம். பொன் சிவகுமாரின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிப்பு. முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. இனப்படுகொலையை மறைக்க துடிக்கும் பேராயரின் ஊடக பேச்சாளர் எழுந்த கண்டனம். 7 ஆண்டு தூக்கத்தின் பின் விழித்து வரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதியின் பின்னணி. இலங்கையில் தடை செய்யப்பட்ட எல்டிடிஏ அமைப்பை மகிமைப்படுத்தும் பாடல்கள் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்களுக்கு இலங்கை போலீசார் விளக்கம் வெளியிட்டுள்ளனர். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இசை நிகழ்த்துவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சில சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானதும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விளக்கம் கிளிநொச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த நபர் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி சாவகச்சேரி நாவற்குழியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் எல்டிடியுடன் தொடர்புடைய பாடல்களை பாடியதாக கூறப்படுகின்றது. பின்னர் அவர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த நபர் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற 2 பாடல்களை தொகுத்து தனது சமூக ஊடக கணக்குகளில் பதிவேற்றிருப்பதும் அவை எல்டிடிஇ அமைப்பை மகிமைப்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இணையத்தில் பரவ செய்யும் நோக்கில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவான உள்ளடக்கங்கள் அவ்வீடியோக்களில் திட்டமிட்டு சேர்க்கப்பட்டதாகவும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 1979ஆம் ஆண்டின் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இலக்கம் 48 பிரிவு 3 கீழ் 2026 ஜூன் மாதம் 3ஆம் தேதி சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரை ஜூன் மாதம் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்கள் அரசியலமைப்பிற்கும் நாட்டின் சட்டங்களுக்கும் அமைவாக செயல்பட வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களால் ஏமாற வேண்டாம் என்றும் இலங்கை போலீசார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கோரி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு நாட்டுக்கு சேவையாற்றிய முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் அலேவை அதே சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. பத்ரமுல்ல நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சமன் பிரிய ஹேரத் மற்றும் சம்பத் அதுகுருல ஆகியோர் கலந்து கொண்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். இங்கு முதலாவதாக கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஹேரத், முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் அலே நேற்று நீதிமன்றத்தில் பிணை கோரியிருந்த போது அவர் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக இரு புகழ்பெற்ற ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த கால மக்கள் போராட்டங்களில் தீவிரமாக பங்கெடுத்தவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட போது கூட அவர்களுக்கு எந்தவொரு உடல் ரீதியான சித்திரவதைகளும் செய்யப்படவில்லை. ஆனால் சுரேஷ் அலேவுக்கு இவ்வாறு நடந்திருக்குமாயின் அதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட தற்போதைய அரசே முழு பொறுப்பை வேண்டும். தமிழ் டயஸ்போராவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை ஜனாதிபதி உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் தற்போதைய இயற்கை அனர்த்த நிலைமைகள் குறித்து பேசிய அவர், ரீபில்டிங் ஸ்ரீலங்கா கணக்கில் உள்ள நிதி டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இதுவரை பயன்படுத்தப்படவில்லை. அரசு அதிகாரிகள் தமக்குரிய தீர்மானங்களை எடுக்க பயன்படுத்துவதால் அனர்த்த முகாமைத்துவ பணிகள் முற்றாக முடங்கியுள்ளன.
மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் இவ்வாறான அனர்த்தங்களுக்கு முன்கூட்டிய தயார்படுத்தல்கள் இருந்தன. ஆனால் இன்று உரிய திட்டமிடல் இல்லாததால் நூற்றுக்கணக்கான மக்களின் உயிர்கள் மண்ணோடு மண்ணாகி வருகின்றன. இயற்கை அனர்த்தங்களை கூட மேலாண்மை செய்ய முடியாத ஒரு தோல்வியடைந்த அரசாங்கமாகவே தற்போதைய ஆட்சி காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்கூரல, தேர்தல் காலத்தில் மக்கள் மத்தியில் பொய்களை கூறி ஆட்சியை பிடித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிலைமை அந்தரையின் தோள் மீது கல்லை வைத்த கதை போன்றதாக மாறியுள்ளது. தனது சகாக்களுடன் ஆட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமல் திணறி வரும் ஜனாதிபதி நாட்டை ஒரு எரிமலை மீது அமர வைத்துள்ளார். நேற்றைய நிலவரப்படி டாலர் ஒன்றின் மதிப்பு 340 ரூபாவாக உயர்ந்துள்ளது. அரசின் நெருங்கிய நண்பர்கள் டாலர்களை தமக்கேற்றவாறு பயன்படுத்த இடமளித்ததன் விளைவாகவே இன்று சாதாரண ஏழை மக்கள் அரிசி, பருப்பு, சீனி போன்ற அத்தியாவசிய இறக்குமதி பொருட்களை அதிக விலைக்கு வாங்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அணியில் தமது பட்டப்படிப்பு சான்றிதழ்களை கூட கண்டுபிடிக்க முடியாத பேராசிரியர்களும், நீதிமன்றில் ஒரு வழக்கை கூட வாதாடாத சட்டத்தரணிகளும், மருத்துவமனையில் ஒரு நோயாளி கூட மருந்து வழங்காத மருத்துவர்களுமே நிறைந்துள்ளனர். இவ்வாறான எந்தவொரு நடைமுறை அறிவும் இல்லாத ஒரு குழுவினரிடமிருந்து நாட்டு மக்கள் எவ்வாறு சிறந்ததொரு அரச நிர்வாகத்தை எதிர்பார்க்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழின விடுதலை போராட்டத்தில் வெதிட்ட முதல் தியாகியான பொன் சிவகுமாரின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு இன்று யாழ் ஒரும்பிராயில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் ஏற்பாட்டில் ஒரும்பிராய் சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தலைமையில் இன்று காலை 8 மணி அளவில் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன. நிகழ்வின் ஆரம்பத்தில் பொது ஈகி சுடரினை தியாகி பொன் சிவகுமாரின் சகோதரி சிவகுமாரி ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வருகை தந்திருந்த முக்கியஸ்தர்கள் சுடர் விளக்குகளை ஏற்றி வைத்துள்ளனர். எங்களுடைய மண்ணிலே என்றைக்கும் நினைவு கூறத்தக்க, மதிக்கத்தக்க, போற்றத்தக்க, அதனுடைய அபிலாஷைகள் என்றும் வென்றெடுக்கப்பட வேண்டியது ஒன்றாக இருந்து வருகின்றது. எங்களுடைய மண்ணிலே தமிழ் மாணவர்களுக்கு எதிராக அன்று சீமா அரசாங்கம் தரப்படுத்தல் என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களுடைய கல்வியை, அதாவது எங்களுடைய பல்கலைக்கழக அனுமதிகள் போன்றவற்றை தரப்படுத்தல் என்ற திட்டத்தினூடாக நசுக்குவதற்கு திட்டமிட்டு அது ஒரு இனப்படுகொலையின் அடையாளமாக ஒரு தொடர் முயற்சியாக இலங்கை அரசினால் மாணவர் பேரவை வாயிலாக சிவகுமாரன் அண்ணன் அவர்கள் எங்களுடைய மண்ணுக்காக பயணப்பாதை என்பது மிகவும் மக்கள் எங்களுடைய தாயகத்திலே தேசியம் தேர்தலுடைய உரிமையுடன் ஒன்றித்ததாக எங்களுடைய சிவகுமாரன் அண்ணன் அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார். அவருடைய லட்சிய பாதை என்பது எங்களை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு தியாகத்தை எங்கள் மண் மீது உணர்த்தி சென்றிருக்கின்றது. அவர் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே, அதாவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் போதான படுகொலைகளை தொடர்ந்த எங்களுடைய மக்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட இனப்படுகொலை முயற்சிகள், இனப்படுகொலைகளுக்கு எதிராக திறந்திருந்த ஒரு தலைவனாக இருக்கின்றார். தமிழ் மாணவர்களுடைய மாணவர் சக்தி மாபெரும் சக்தி என்பதன் வாயிலாக உடல் மண்ணுக்கு, அதாவது எங்களுடைய தமிழ் எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக, எங்களுடைய ஈழத்தினுடைய விடுதலைக்காக அவருடைய எண்ணம் என்றும் ஒரு தியாகத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் சோரம் போகா தன்மைக்கு முடியதாக இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த சிவகுமாரன் அண்ணாவினுடைய நிகழ்வை நாங்கள் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் தியாகத்திற்குரிய புனிதமான நன்னாளாக, அதாவது எங்களுடைய மக்கள் போற்றும் நாளாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த மாணவர் எழுச்சியை ஏற்படுத்தி எங்களுடைய மண்ணிலே ஒரு விடுதலை போராட்டத்திற்கான ஒரு வித்தை எட்டு சென்ற இந்த மாவீரனுடைய கனவுகள் என்றும் நினைவாக்கப்பட வேண்டியவை. நாங்கள் அதனுடைய பாதச்சுவடுகளை தொடர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கல்வி ரீதியாக அன்றைய கல்வி அமைச்சர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களுக்கு எதிராக அவருடைய அணுகுமுறைகள் அரச பயங்கரவாதத்திற்கு எதிரான, அதனை எதிர்கொள்ளத்தக்க ஒரு போரியல் வல்லமை படைத்த ஒரு அணுகுமுறைகளாக இருந்திருக்கின்றது. உண்மையிலே சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய தியாகம் என்பது எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு தொடர் உந்து சக்தியாகவும் அதே நேரத்திலே விடுதலை போராட்டத்திற்கான ஒரு ஆரம்ப கர்த்தாவாகவும் இருந்திருக்கின்றார். அது பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே எடுத்து எம்பப்பட்டு தொடர்ச்சியாக நாங்கள் பல தடைகள் ஏற்படுத்தப்பட்ட போதும் இங்கே நினைவு கூறல்கள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. இந்த நிகழ்வு என்பது அரசியல் கட்சிகள் சார்ந்ததோ அல்லது
எவர் சார்ந்ததும் அல்ல. கலிகாமம் கிழக்கு பிரதேச சபை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் முன்னோடிகள், தமிழ் தேசிய அரசியல் விரும்பிகள் மற்றும் இந்த பிரதேசத்தினுடைய மக்கள், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்று அனைவருடைய ஒன்றிணைப்பான முயற்சியாகவும் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய பிரதேச சபை உத்தியோகபூர்வமாக சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய 52வது நினைவு தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிலையானது பல தடவைகள், அதாவது சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய சிலை இங்கே காணப்படுவது கூட எங்களுடைய விடுதலை உணர்வை மீள வளர்க்கும் என்ற அடிப்படையிலே உடைத்தறியப்பட்டதாக இருக்கின்றது. அவ்வாறாக உடைத்தறியப்பட்ட ஒரு சிலையை நாங்கள் பிரதேச சபையாக பின்னர் மீட்டெடுத்து கடந்த நாட்களிலே, அதாவது கடந்த ஆட்சி பிரதேச சபையினுடைய நிர்வாக காலங்களிலே நாங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இந்த இடத்திலே பல மேம்பாடான நடவடிக்கைகள் எங்களுடைய மக்களை உணர்வுபூர்வமாக நினைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கும், அதே நேரத்திலே இந்த மண்ணிலே ஒரு அரச மரியாதையுடன் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய அழகாக இருந்தாலும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய ஒரு உத்தியோகபூர்வ அஞ்சலியை செலுத்தும் முகமாகவும் நாங்கள் இன்று காலை இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச சபையும், இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களும், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை பெற்றாளர்களும் அரசியல் தலைவர்களுமாக நாங்கள் இந்த இடத்திலே தியாகி சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய தியாகம் என்றென்றைக்கும் எங்களுடைய தேசத்தின் அபிலாஷைக்கும் அரசியல் விடுதலைக்கும் அவசியமானது என்று கூறி என்னுடைய உறுதியுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து அஞ்சலி உரைகள் இடம்பெறும். அந்த அஞ்சலி உரைகள் ஒரு 3 நிமிடங்களுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் என்று பயவுடன் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் கலந்து கொண்டவன் என்ற வகையில் அந்த நினைவுகளை நான் திரும்பவும் மீட்டி பார்க்கின்றேன். 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவர் மரணமடைந்தார். அடுத்த நாள் அவருடைய மரணச் சடங்கு இடம்பெற்றது. நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் இதுவரை எதிர்பார்க்காத மக்கள் திரள் அந்த மரணச் சடங்கிலே கலந்து கொண்டார்கள். ஒரு உணர்வுபூர்வமான மரணச் சடங்காக அந்த மரணச் சடங்கு இருந்தது. சுகுமாரன் செயற்பட்ட காலம் என்பது உண்மையில் மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர் இந்த தமிழ் தேசிய செயற்பாடுகளுக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டார். அவர் ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்பகத்தாகவும் விளங்கியிருந்தார். தமிழராட்சி மாநாடு நடந்தபோது அந்த மாநாட்டில் முழு செயற்பாட்டையும் முன்னின்று செயற்படுத்தியவர் சுகுமாரன் தான். அந்த வகையில் அந்த கடைசி நாளன்று நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதுக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அதிபரை பழிவாங்குவதற்காக சுகுமாரன் முயற்சி செய்தார். இந்த நிலையில் தான் அவர் தேடப்பட்ட நிலையில் அவர் மரணமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுகுமாரனோடு நெருங்கி செயற்பட்டவர் தான் அண்மையில் மரணமான சர்வதேச மன்னிப்பு சபையின் சட்டவாளரான முத்துக்குமாரசாமி அவர்தான் இந்த முதலாவது சிலையையும் திறந்து வைத்தார். இந்த இடத்தில் அவருக்கும் அவர் 2 பேரும் ஒரு சோடி குதிரைகளாக செயற்பட்டார்கள். அவருக்கும் இந்த இடத்தில் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுகுமாரனுடைய இந்த நினைவு தமிழ் மக்களுக்கு புதிய தலைமுறைக்கு வரலாற்றை கடத்துகின்ற ஒன்றாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த வரலாற்றை கடத்துகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என கேட்டு, தமிழ் மாணவர்களுடைய அந்த கல்வி வாய்ப்பை முற்றாக பறித்தெடுத்தார்கள். அந்த நேரத்திலே கொதித்தெழுந்த இளைஞர்களிலே முதன்மையானவராக அண்ணன் சிவகுமாரன் அவர்கள் திகழ்ந்தார். அவர் இந்த பேரினவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒட்டியாட்சி கட்டமைப்புக்குள் தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது, ஆகவே தமிழர்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருந்தார். அந்த விடுதலை பயணத்திலே 24வது வயதிலே அவர் தன்னுடைய இன்னுயிரை இந்த உரும்பிராய் மண்ணிலே இந்த தேசத்திற்காக தியாகம் செய்து கொண்டார். அவருடைய தியாக பாதையிலே 50,000 மாவீரர்கள் 2009ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் எந்த ஒட்டியாட்சி கட்டமைப்பை எதிர்த்து போராடினாரோ அதே ஒட்டியாட்சி கட்டமைப்புக்கு எதிராக போராடி எங்களுடைய தேசம், இறைமை,
சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தியாகத்தை செய்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு 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 விடுதலையினுடைய ஒரு தீப்பொறியாக அவர் திகழ்ந்து தன்னுயிரை தியாகம் செய்து ஒட்டுமொத்த தமிழர் தேசத்தையும் எழுச்சி கொள்ள வைத்த ஒரு புனிதமான ஒரு தியாகத்தை அவர் செய்துவிட்டு சென்று அவருடைய பாதையிலே 50,000 பேர் உயிர் கொடுத்த பிற்பாடு 17 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 17 ஆண்டுகளிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் ஆயுத போராட்டத்தை நசுக்கிவிட்டு மீண்டும் ஒரு அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த தேசத்தை சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஆட்சியாளர்கள் பதவியேற்கின்ற பொழுது பல்வேறுபட்ட பசப்பு வார்த்தைகளை கூறி தாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அணுகுமுறையை கையாண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று தங்களை ஒரு இடதுசாரிகளாக காட்டிக்கொண்டவர்கள் புலிகளை போன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாங்கள் ஆயுதமேந்தி போராடியவர்கள் என்று மேடையாக முழங்கிய அனுபவம் அவருடைய கும்பலும் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய கோடரி காம்புகளாக அவருக்கு பின்னாலே அணிவகுத்த சந்திரசேகரன், இளங்குமரன், ரஜீவன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீ பானந்தராஜா போன்றவர்கள் மேடையாக இந்த தமிழீழ மண்ணிலே, இந்த குறிப்பாக இந்த யாழ்ப்பாண மண்ணிலே சொன்னார்கள், தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு சிலை வைப்போம், தலைவருடைய தாயாருக்கு சிலை வைப்போம், இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம், நீங்கள் சுதந்திரமாக நினைவேந்தல்களை செய்ய முடியும் என்று சொல்லி பசப்பு வார்த்தைகளை கூறி எங்களுடைய மக்களை நம்ப வைத்து எங்களுடைய மக்களிடமிருந்தும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று பதவிக்கு வந்த பிற்பாடு இப்பொழுது அவர்களுடைய அந்த கொடூரமான இனவரி சிந்தாந்தங்களின் அடிப்படையிலே எங்களுடைய இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்ற ஒரு நிலைமை இப்பொழுது தீவிரமடைய தொடங்கி இருக்கின்றது. அதற்கு பிரதானமான காரணம் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கையினுடைய பொறுப்புக்கூறல் விவகாரம் முடக்கப்பட்டு அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லாமல் தடுக்கப்பட்டதனுடைய விளைவாக இன்று 17 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்கள் மீண்டும் எங்களை ஒடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். நாங்கள் கடந்த காலங்களிலே எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இந்த இனவாதிகளை கொண்டு சென்றிருந்தால் இன்று இவர்கள் மீண்டும் எங்களை இந்த இனவாதத்தின் பேராலே எங்களை கைது செய்கின்ற நிலைமைகள் ஏற்படுவதை நாங்கள் நிச்சயமாக தடுத்திருக்கக்கூடியதாக இருக்கும். இது இன்று தமிழர்களுக்கு மட்டுமல்ல, தென்னிலங்கையிலே பெரும்பான்மையின சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் கடந்த மே 18ஆம் திகதி ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கடந்த 18ஆம் திகதி தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்ற ஒரு உரையாற்றியமைக்காக அவர் போலீஸ் விசாரணைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு எதிராக பயங்கரவாத சட்டம் திங்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று சிங்கள இனவாதிகள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்று சொன்னால் இந்த இனவாதிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி இவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுக்காவிட்டால் நிச்சயமாக இந்த குற்றங்கள் அனைத்திலிருந்து அவர்கள் தப்பிக்கொண்ட பிற்பாடு மீண்டும் எங்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலைக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை தடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழர்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வுக்கு, ஒரு சமஷ்டி தீர்வுக்கு நாங்கள் எல்லோரும் கூட்டாக குரல் கொடுக்க வேண்டும். அதனூடாக மாத்திரம்தான் சிவகுமார் அண்ணன் போன்றவர்களுடைய தியாகங்களும் 50,000 மாவீரர்களுடைய தியாகங்களையும் நாங்கள் அர்த்தமுள்ளதாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டிய விடயம், சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த மேலாதிக்கத்தை ஒழிப்பதற்காக இந்த ஒற்றையாட்சியை நிராகரிக்க வேண்டும், எங்களுடைய தேச அங்கீகாரத்திற்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை உறுதியாக நாங்கள் எல்லோரும் சபதம் எடுத்துக்கொண்டு இலங்கையின் பேராயர் மெல்கம் ரஞ்சித்தினுடைய ஊடக பேச்சாளர் அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பில் வடக்கு கிழக்கு சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை அல்ல, அது பயங்கரவாதிகளுக்கு எதிரான யுத்தம் எனவும் அதிலே பயங்கரவாதிகள் தான் கொல்லப்பட்டார்கள், அத்தோடு பொதுமக்கள் ஏவரும் கொல்லப்படவில்லை என்ற கருத்திற்கே தமது கண்டனங்களை அவர்கள் பதிவிட்டுள்ளனர். இதில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரியக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தவத்திருவேலன் சுவாமிகள், கவிதா வசந்தன் அடிகளார், காணி உரிமைகளுக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன், சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குநரும் அரசியல் ஆய்வாளருமான சட்டத்தரணியுமான சி. ஜோதிலிங்கம், குரலற்றோரின் குரல் அமைப்பின் தலைவர் கோமுகன், கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் தலைவரும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான இன்பநாயகம் மற்றும் தமிழர் மரபுரிமை பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் உட்பட வடக்கு கிழக்கிலிருந்து பல்வேறு பொது அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட எமது
தமிழ் உறவுகள், அது மட்டுமல்ல சர்வதேச நியமங்களை மீறி யுத்தத்துக்கு பாவிக்கப்பட முடியாத யுத்த குண்டுகளை, பொஸ்பரசு குண்டுகளை மற்றும் கிளஸ்டர் குண்டுகளை எல்லாம் வீசி தமிழினத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று நடைபெற்ற அந்த இனப்படுகொலை வைத்தியசாலைகளாக இருக்கட்டும், நோஃபயர் ஜோன் என்று அறிவிக்கப்பட்ட இடங்களாக இருக்கட்டும், அவற்றின் மீது திட்டமிட்டு நடாத்தப்பட்ட விமான குண்டுவீச்சுக்கள், செல்வீச்சுக்கள், பல்குழல் பீரங்கி தாக்குதல்கள் என்று அனைத்துமே தமிழினத்தை திட்டமிட்டு ஸ்ரீலங்கா படைகள் அழித்தன என்பதை கட்டியம் கூறி நிற்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே மே 16, 17, 18 திகதிகளிலே அங்கே எமது தமிழ் உறவுகள் படுகொலை செய்யப்பட்டதும், கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு உயிருடனே சுடப்பட்டதும், பல பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த இனத்தையே கருவறுக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே மிகவும் ஒரு மோசமான, ஒரு அருவருக்கத்தக்க, ஒரு பயங்கரவாதமான இனப்படுகொலையை ஸ்ரீலங்கா படைகள் நிகழ்த்தியிருந்தன. அந்த உண்மையை உணர்ந்த ஒருவராக, ஒரு மனிதாபிமானம் நிற்கவராக, மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவராக கத்தோலிக்க அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் அந்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கத்தோலிக்க திரு அவையினுடைய ஊடக பேச்சாளர், கத்தோலிக்க ஆயர் மன்றத்தினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அங்கே நடைபெற்றது, முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றது இனப்படுகொலை அல்ல, அது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்றும், அங்கே கொல்லப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் என்றும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் கத்தோலிக்க திரு அவை சார்ந்து வெளியிட்டதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அதை ஒரு தனி ஒரு அருட்தந்தை அவர்களுடைய கருத்தாக இல்லாமல் அவர் கத்தோலிக்க திரு அவையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஊடக விடயங்களை கையாளுகின்ற ஒருவர் என்ற வகையிலே அவருடைய கருத்து ஒட்டுமொத்த தென்னிலங்கை சார்ந்திருக்கக்கூடிய கத்தோலிக்க திரு அவையினுடைய கருத்தாகவே ஈழத்தமிழர்களாகிய எங்களாலே பார்க்கப்படுகிறது. ஆகவே அவருடைய அந்த கருத்து 2009 முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய முன்னாள் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகை அவர்களுடைய தரவுகளுடன் கூடிய விஞ்ஞானபூர்வமான சாட்சியத்திலே இறுதி 8 மாதங்களிலே 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தரவை அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலே சாட்சியமாக ஆதாரபூர்வமாக கையளித்திருக்கிறார்கள். பல சர்வதேச நிறுவனங்கள் கூட அங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய இனப்படுகொலை, இன அழிப்பை ஒரு உணர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அனைவரும் சிங்கள சாதாரண மக்கள் கூட அங்கே நடந்திருக்கக்கூடிய விடயங்களை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே கத்தோலிக்க அவையை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் அங்கே நடந்தது பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஒரு யுத்தம், பயங்கரவாதிகளே கொல்லப்பட்டார்கள், அங்கே நடந்தது இனப்படுகொலை அல்ல என்கின்ற கருத்தை வெளியிட்டிருப்பதும், அதற்கு இதுவரை கத்தோலிக்க திரு அவை சார்ந்தோ, கத்தோலிக்க ஆயர் மன்றம் சார்ந்தோ அல்லது வேறு எந்த தென்னிலங்கை சார் கத்தோலிக்க கட்டமைப்புகள் சார்ந்தோ எந்தவித எதிரான மறுப்பறிக்கைகளும் வராதது எங்கள் எல்லோருக்குமே மிகவும் பெரிய மன வருத்தத்தையும் வேதனையையும் மன உளைச்சலையும் தந்து கொண்டிருக்கிறது. ஆக அதனை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்விலே கத்தோலிக்க ஆயர் அவர்கள் இந்த ஜூட் கிருஷாந்த அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர் அவர்கள், அதாவது எங்களுக்கு தமிழின படுகொலை நடைபெற்றது என்றதை கூறியிருந்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய கருத்து ஒரு தனிப்பட்ட கருத்து என்று அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையிலே அதை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தி, அதே நேரம் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் அவர்களுடைய கருத்தை பற்றி எந்தவித மறுப்பையும் தெரிவிக்காதது ஒட்டுமொத்த கத்தோலிக்க திரு அவையும் தென்னிலங்கை சார்ந்திருக்கக்கூடிய கத்தோலிக்க திரு அவை தமிழர்களை பயங்கரவாதிகளாகவே பார்க்கின்றதா என்கின்ற கேள்வியை எங்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்த தமிழர்களையும் பயங்கரவாதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த
அறத்தையும் அன்பையும் மனிதநேயத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மத கட்டமைப்பினர் இவ்வாறான ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி நிற்பது என்பது எங்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே நாங்கள் தமிழர்களாக மனித உரிமையை நேசிப்பவர்களாக இதற்கான மறுப்பறிக்கை வெளியிடப்பட வேண்டும். பகிரங்க வழியிலே இங்கே முள்ளிவாய்க்காலிலே 2009 நடைபெற்றது இனப்படுகொலை, இன அழிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த ஊடக சந்திப்பூடாக நாங்கள் தென்னிலங்கை சார் கத்தோலிக்க பீடங்களுக்கும் அதனை சேர்ந்தவர்களுக்கும் வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த விடயம் மறுக்கப்படும் பொழுதுதான் உண்மையான நீதி கிடைக்கும். மதங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காகத்தான் மதங்களுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகின்றன, மதங்கள் தங்களுடைய பணிகளை ஆற்றுகின்றன என்ற அந்த அடிப்படை விழுமியம் அடிப்படையிலே நாங்கள் உண்மையைத்தான் எதிர்பார்த்து நிற்கின்றோம், நீதியைத்தான் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அந்த வகையிலே இந்த விடயங்கள் தென்னிலங்கை அரசியலிலே வேறு காரணங்களுக்காக அல்லது வேறு விடயங்களை திசை திருப்புவதற்காக இது பல்வேறு சக்திகளால் பயன்படுத்தப்படுவதாக இருந்தாலும் எங்களுடைய இனம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான விடயமாக இந்த தமிழின அழிப்பு, இனப்படுகொலை முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றது என்பது இருக்கிறது. அண்மையில்தான் மே 18 அந்த நினைவேந்தல் பெரும் மக்கள் எழுச்சியுடன் அங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு நீதியை தமிழினம் கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்திலே இந்த விடயத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இது தொடருமாக இருந்தால் நீங்கள் உங்கள் தென்னிலங்கையில் இருந்து கொண்டு நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்கின்ற அந்த நிலைப்பாட்டைத்தான் இது எடுத்து நிற்கின்றது. நீங்களும் நாங்களும் ஒன்றாக சேர்ந்து நல்லிணக்கம் என்ற வகையிலே ஒரு அன்பு ரீதியிலே வாழ முடியாது என்பதுதான். சாதாரண அப்பாவி சிறுவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்ட, திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டதை பயங்கரவாதிகள் என்று நீங்கள் முத்திரை குத்துவதாக இருந்தால் நீங்களும் நாங்களும் சேர்ந்து வாழ முடியாது என்பதைத்தான் இது இப்பொழுதும் எடுத்து காட்டி நிற்கிறது. பிறந்த நாளை யாழ்ப்பாண சிறையில் கழித்த விளக்கமறியலில் உள்ள தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீத்சனை அவரது தாயாரும் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் உள்ளிட்டவர்களும் இன்று சிறைக்கு சென்று பார்வையிட்டனர். எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கை உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான ஆவணங்களில் கையொப்பம் வாங்கும் நடவடிக்கைகளுக்காக சட்டத்தரணி கேசவன் சயந்தன் உள்ளிட்டோர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு விஜயம் செய்தனர். விளக்கமறியலில் உள்ள சொலிசை பாடகர் சங்கீத்சனின் பிறந்த நாள் இன்று வெள்ளிக்கிழமை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு சென்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லிசை கலைஞர் கணேஷ்குமார் சங்கீத்தனை நாங்கள் சந்தித்திருந்தோம். குறிப்பாக அவரது விடுதலை வேண்டி அடிப்படை உரிமை மீறல் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான சத்திய கடதாசி மற்றும் ஆவணங்களில் அவரிடமிருந்து கையொப்பங்களை பெற வேண்டி இருந்தது. நாங்கள் அவ்விதம் அங்கு சென்றபோது இன்று அவருடைய பிறந்த தினம் என்பதையும் அறிந்து கொண்டோம். உண்மையில் தன்னுடைய பிறந்த தினத்தில் தன்னுடைய விடுதலை வேண்டி கோப்பிடப்பட இருக்கின்ற வழக்கிலே அந்த சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டி வந்தது உண்மையில் சங்கீஸ்தனை பொறுத்தவரையில் ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைதான். என்றாலும் அவருக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்தையும் தெரிவித்துட்டு வந்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு இருக்கின்றார். இன்றைய தினம் என்னுடைய மகன் பிறந்த நாள். மகனை பார்க்க வந்த நான் எனக்கு சரியான கவலையாக இருக்கின்றது. பிள்ளையின் பிறந்த தினத்தில் நான் சிறைச்சாலையில் எனது பிள்ளையை பார்க்கின்றேன் என்பதை நினைக்கும் போது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் பொதுஜன பெரமுனவின் செயற்குழு கூட்டம் கூடியுள்ளது. நெலும் மாவட்டத்தில் உள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது.
முன்னாள் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டம் கட்சியின் அலுவலகத்தில் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட பல செயற்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.